ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல் டே விளாக் தான் வரப்போகுது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செய்கிறேன்ட்டு தான் இந்த விளாகில் வரும். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் காலையில் வியூ பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வெயில் வந்துடுச்சு. அம்மா காலையிலே எழுந்து சாணிலாம் கரைச்சி போட்டு அழகாக கோலம் போட்டிருக்காங்க. பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நேத்தி 2 கட்டையில நான் பெயிண்ட் அடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பெயிண்ட்லாம் எப்படி காஞ்சி சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்து போர்ட்டிகோல உளுத்தஞ்செடி, உளுத்தன் நெத்துலாம் அம்மா ஆஞ்சு ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. இன்னும் ஆய வேண்டியது இருக்கு. அத ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல உட்காந்து அதை ஆஞ்சி ஒரு படுதா விரிச்சு போட்டு அங்க காய வச்சிருவாங்க. ஸ்வேதா காலையிலே தூங்கி எழுந்தாச்சு. தன்ஷி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. நேற்று சேரீ கட்டியிருந்தா ஆல்ரெடி விளாக்ல பார்த்துருப்பீங்க. ரொம்ப டயர்டா இருக்காங்க மேடம். நானும் எழுப்பி பார்த்தேன். சரி தூங்கட்டும், லீவு தானே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். பசங்க நேரத்துல எழுந்துட்டாங்க. ரிதேஷ் மட்டும் அக்கா கூட உள்ள தூங்கிட்டு இருக்கான். தன்ஷி ஹால்ல தூங்கிட்டு இருக்கா. தர்ஷன் நேரத்துல எழுந்துட்டான். எழுந்ததும் உடனே பாருங்க ப்ரெஷ் எடுத்துட்டு பல்லு வளர்க்கறதுக்கு கிளம்பிட்டான். அம்மா வீட்டோடைய ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதான் பொங்கலே முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் நான் ஹோம் டூர் எடுத்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ கிச்சனில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி காலையிலேயே காஃபிலாம் போட்டு குடிச்சாச்சு. இப்போ கரண்ட் அடுப்பில் தோரம் பருப்பு வந்துட்டு இருக்கு சாம்பார் வைக்கிறதுக்காக. வீட்டுக்கு பின்னாடி சைடு பாருங்க, இங்கே தான் பாத்திரம் வளர்க்குற இடம், துணி வாஷ் பண்ணுற இடம், தண்ணி பிடிக்கிற இடம் எல்லாமே இங்கே தான். இங்கே ஷெட்டு போட்டு நம்ம சூப்பராக வச்சுருக்கோம். மழை டைம்லலாம் தண்ணி உள்ளே வராது. வெயில் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்காது. காலையிலே அப்பா சிக்கன் கடைக்கு போயிட்டு 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 1 கிலோ சிக்கன் 250 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. 500 ரூபாய்க்கு 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை இப்ப கட் பண்ணி கிளீன் பண்ணணும். பசங்களுக்கு எப்பவுமே சிக்கன் 65 தான் ரொம்ப பிடிக்கும். வடை சுட்டாலாம் சாப்பிடவே மாட்டாங்க விரும்பி. சிக்கன் 65 போட்டு வச்சா போதும், உடனே பாத்தீங்கன்னா எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. பசங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தெரியும். எப்பவுமே சிக்கனை வாங்கிட்டு 65 போட்டு கொடுத்துருவாங்க. வீட்டுல வாழைக்காய் நிறைய இருந்துச்சுன்னா அம்மா பஜ்ஜி போடுறதுக்காக இப்போ வாழைக்காய் செத்திட்டு இருக்காங்க. பசங்களுக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65 பிடிக்கும். கடல வடை உளுத்த வடை சுட்டு வச்சா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. பஜ்ஜி மாவு பாக்கெட் இல்லைன்னு சொன்னாங்க. எங்க ஊர்ல இருக்கிற கடைக்கே போயிட்டு பஜ்ஜி மாவு பாக்கெட்டு 2 பிஸ்கெட் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கனை இப்போ அப்பா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ 65 போடுறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். கிரேவி வைக்கிறதுக்காக எலும்பு தனியா எடுத்து வச்சிருக்கோம். அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க நேத்து. ஆல்ரெடி அத்தை மாமா வீட்டுக்கு போன வீடியோஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியாச்சு. வானல்ல எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. குறைஞ்சது 4-5 வாழைக்காய் இப்போ பஜ்ஜி போட போறேன். அதுக்கு ஒரு பாக்கெட் பத்தல. திரும்பி போயிட்டு கடல மாவு பாக்கெட் வாங்கிட்டு மாவு ரெடி பண்ணி திரும்பி வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கோம். கடைசியா மீந்த மாவுக்கு வெங்காயம் பஜ்ஜியும் போட்டாச்சு. இப்போ சிக்கன் 65 போடுறதுக்காக அக்கா சிக்கன்ல மசாலா போட்டுட்டு இருக்காங்க. கார்ன்ஃப்ளோர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாய் தூள், லெமன், தயிர், சால்ட், கடைசியா ஒரு முட்டை, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இப்போ நல்லா பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. 65 போடுறதுக்காக இப்போ ஒரு 1 hour கிட்டத்தட்ட இந்த சிக்கன் ஊறுனா போதும். அம்மா வீட்டுல இருந்து அடுத்து என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். தர்ஷனையும் தன்ஷியும் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி இங்க 2 பசங்க இருக்காங்க. எங்களோட ரிலேட்டிவ் தான் பசங்க. மோனிஷ், பாப்பா பேரு அனு. தன்ஷியும் தர்ஷனும் எப்ப இங்க வந்தாலும் பசங்க உடனே விளையாடுறதுக்கு வந்துருவாங்க. ஒரு வாழைத்தாரு நம்ம வீட்டுல இருந்து அறுத்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. போகும்போது பஜ்ஜி போடுறதுக்கு அதுல இருந்து ஒரு 2 சீப்பு வாழைக்காய் எடுத்துட்டு போகணும். அடுத்து சர்வேஷ் குட்டியை பாருங்க. சர்வேஷ் குட்டியை பார்த்தே பல மாசம் கிட்டத்தட்ட ஆகுது. போன வருஷம் சீட்டி போட்ட வீட்டில் இருக்கும்போது பர்த்டே விளாக் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சீட்டி போட்ட வீட்டுக்கு தூக்கிட்டு எப்படி நான் வச்சிருந்தேன், திரும்ப தூக்கிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுது. ஸோ எல்லாமே விளாக்ல போன வருஷம் போட்டிருந்தேன். என்னுடைய ஓல்டு சப்ஸ்கிரைப்லாம் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. அடுத்து தன்ஷிக்கு என்னோட மாமியார் பொங்கல் காசு கொடுத்துட்டு இருக்காங்க. பொங்கல் தீபாவளி வந்தாலே பசங்களுக்கு பொங்கல் காசு மறக்காம கொடுத்துருவாங்க. தன்ஷி பாருங்க 500 ரூபாய் வாங்கிட்டா. தர்ஷனுக்கு 500 ரூபாய் கையில வச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க. தர்ஷன் ஃப்ரண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கான். பசங்க இன்னைக்கு 1000 ரூபாய் பொங்கல் காசு வாங்கிட்டாங்க என்னோட மாமியார் கிட்ட. வீட்டுக்கு பின்னாடி கார்டன் டூர் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். எங்க மாமியார் வீட்டுல பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. கற்பூரவள்ளி செடி இருக்கு. அடுத்து இந்த சைடு பூசணி கொடி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துலதான் தண்ணி பிடிக்கிற இடம். இந்த இடத்துல ஒரு ரோஜா செடி இருக்கு பாருங்க. இதுல ரோஜா பூலாம் இருந்துச்சு, பறிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 4 வாழை மரம் இருக்கு. இந்த வாழை மரத்துல இருந்துதான் இப்போ ஒரு வாழைக்காய் தார் அங்க வெட்டி வச்சிருக்காங்க. வாழை மரத்தை சுத்தி சோளம் போட்டிருக்காங்க. எல்லாமே பாருங்க சூப்பரா வளர்ந்து வந்திருக்கு. சோளக்கருது செடி எல்லாமே. இங்க அவ்வளவுதான் வாழை மரத்தை சுத்தி சோளக்கருது மட்டும்தான் இருக்கு. இங்க ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்கு பாருங்க. இதுல நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு. வீட்டுக்கு பின்னாடி கார்டன்ல இவ்வளவுதான் செடி இருக்கு. தன்ஷி ஆல்ரெடி எங்க மாமியார் கிட்ட 500 ரூபாய் பொங்கல் காசு வாங்கிட்டா. அடுத்து அவங்க சித்தி சித்தப்பாவும் சர்வேஷ் கையில 500 ரூபாய் கொடுத்து தன்ஷிக்கு பொங்கல் காசு கொடுக்குறாங்க. பாருங்க சர்வேஷ் கையில 500 ரூபாய் வச்சிருக்கான். தன்ஷி இன்னைக்கு 1000 ரூபாய் பொங்கல் காசு வாங்கிட்டா. தர்ஷா 500 ரூபாய் வாங்கியிருக்கான். பாப்பா தலையில டிசம்பர் பூ பாருங்க. இந்த டிசம்பர் பூ நான் எப்போ வச்சேன்
வச்சேன்னா 10th 11th 12th படிக்கும்போது ஸ்கூல் டைம்ல நான் வச்சுட்டு போனதோட சரி, அதோட மறந்து போயிட்டேன். டிசம்பர் பூவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போ ஜனவரி மாசம் டிசம்பர் பூ பூக்குற சீசன் போல. டிசம்பர் மாசம் மட்டும்தான் பூக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஜனவரி மாசமும் பூக்குது. இங்க இருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேத்தி பசங்க போட்டியில வாங்கின பிரைஸ் எல்லாத்தையும் மாமியார் கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இப்போ திரும்பி பசங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சர்வேஷ் குட்டிக்கும் பாய் சொல்லிட்டு நாங்க கிளம்பி வெளியில வந்துட்டு இருக்கோம். சர்வேஷ் பாருங்க, நானும் தான் அந்த வண்டியில வருவேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி வண்டிக்கு வந்து ஓடியாந்து ரெடியா நின்னுட்டான். சர்வேஷும் தூக்கிட்டு இப்ப அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா சிக்கன் 65 வந்து விறகடுப்புல போட்டுட்டு இருக்கிறாங்க. சர்வேஷை ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறேன். அக்கா பசங்க இங்கதான் இருக்காங்க, இன்னும் போகல. சர்வேஷை தூக்கிட்டு வந்ததும் அவங்களுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு. பாருங்க, ஊஞ்சல்ல சர்வேஷை வச்சுட்டு எவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. இங்க ஊஞ்சல் எப்படி கட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. 2 மரத்துக்கு நடுவுல புடவையை கட்டி இப்போ பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அம்மா கட்டி கொடுத்ததுதான். பழைய புடவை இருக்கும் பாத்தீங்களா, அந்த புடவை எடுத்துட்டு வந்து ஊஞ்சல் கட்டி போட்டுருவாங்க. பசங்க இந்த மாதிரி லீவ் டைம்ல வர்றப்ப ஊஞ்சல்ல ஜாலியா விளையாண்டுட்டு போவாங்க. இப்ப அம்மா சிக்கன் 65 போட்டிருக்காங்க, கூப்பிட்டாங்க சாப்பிடறதுக்காக. இப்ப பசங்க 5 பேரையும் கூட்டிட்டு வந்து இப்ப 65 எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாருமே இப்போ ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா முருகலா சுட சுட சூப்பரா பாத்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சர்வேஷ் அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததும் யாருக்கிட்டையும் சர்வேஷ் போகவே இல்லை. தன்சி தான் இப்போதைக்கு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு தன்சி கூடயே தான் இருக்கான். தன்சி விட்டு எட்ட வரவே மாட்டேங்கிறான். தன்சியால ஒன்றும் முடியல, அவனை தூக்கிட்டே இருக்க முடியல. என்கிட்டயும் வர மாட்டேங்கிறான். தன்சி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப தன்சி கிட்ட தான் அவன் வந்து இருக்கான். ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் பழக்கமாயிட்டான். ஸ்வேதா கிட்டையும் கொஞ்சம் அதிகமா இருக்கான். தம்பிக்கு கொஞ்சம் விளையாட்டு பொருள்லாம் எடுத்து கொடுத்தா அழாம விளையாண்டுட்டு இருக்கான். தன்சி கூடவே இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா அழ ஆரம்பிச்சிடறான். மெத்த வீட்டுல இருந்து இப்ப பசங்களெல்லாம் ஓட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஒரே டான்ஸ் தான். சர்வேஷ், தர்ஷன் எல்லாருமே பாருங்க சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு சிக்கன் 65 சாப்பிட்டுட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சிக்கன் ஒரு பிளேட்ல இங்க எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க எல்லாருமே பசங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்து அப்பா கடைக்கு போயிட்டு பசங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தன்சி கப்பை சாப்பிட்டுட்டு இருக்கா. நாங்க எல்லாருமே சாக்கோபார் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சர்வேஷ் ஒரு சாக்கோபார் வந்து இப்போ வாங்கி கொடுத்தாச்சு. பசங்க சிக்கன் 65 சாப்பிட்டு இப்போ வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா அங்க விறகடுப்புல சிக்கன் 65 வந்து போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக எலும்பு தனியா எடுத்து வச்சிருந்தோம். அதை வந்து அம்மா இப்போ குழம்பு வச்சிருவாங்க. சர்வேஷை தூக்கிட்டு போய் வீட்டுல விடுறதுக்காக இப்போ கிளம்பிட்டோம். யார் யார் போறோம்னு பாருங்க. நானு, தன்சி, ஸ்வேதா 3 பேரும் இப்போ சர்வேஷை தூக்கிட்டு வீட்டுல போய் விட போறோம். சர்வேஷ் குட்டி குறைஞ்சது 2 மணி நேரம் அவங்க அம்மா அப்பாவும் விட்டுட்டு தனியா எங்க கூட இருந்திருக்கான். அதுவும் தன்சி இருந்ததுனால இருந்தான், இல்லைன்னா தனியானா என் கூட இருக்கவே மாட்டான். கண்டிப்பா அழுதுருப்பான். உடனே கூட்டிட்டு வந்து நான் விட்டுருக்கணும். இப்ப கூட்டிட்டு வந்து சர்வேஷை விட்டுட்டு உடனே அக்கா பசங்களை கூட்டிட்டு இப்போ விருதாச்சலம் கிளம்பிட்டேன். அக்கா காலையிலேயே ஒர்க்குக்கு போனதுனால பசங்களை கூட்டிட்டு போக முடியல. இப்ப மதியமா ஒரு 3 மணி போல இப்ப பசங்களை கூட்டிட்டு அக்கா வீட்டுல போயிட்டு விட்டுட்டு திரும்ப அம்மா வீட்டுக்கு வந்து தன்சி கூட்டிட்டு நான் சிதம்பரம் போகணும். விருதாச்சலம் போயே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு அக்கா பசங்களை கூட்டிட்டு போய் விடுறதுக்காக இப்போ விருதாச்சலம் கிளம்பிட்டேன்.
பசங்கள கூட்டிட்டு இப்போ அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் பசங்கலாம் பேக்லாம் எடுத்துட்டு இப்போ மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. மாடியில தான் போர்ஷன் இருக்குன்னு ஆல்ரெடி அக்கா வீட்டுடைய ஹோம் டூர்லாம் குடுத்துருந்தேன். நெறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. நாளையிலேருந்து பசங்க ஸ்கூல் போகணும். அதனால பசங்கள கூட்டிட்டு வந்து இப்போ விட்டாச்சு. அக்கா உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிச்சு அவங்கள எழுப்பி விட்டாச்சு. அக்கா காலையில ஷிஃப்ட்டுக்கு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இல்லன்னா அம்மா நாளைக்கு காலையில கூட்டிட்டு வர வேண்டியது. அவங்க வயசானவங்க பாவம். நடக்க முடியாது அவங்களால. 3 பசங்கள கூட்டிட்டு வந்து பஸ் ஏறி திரும்ப இங்க நடந்து கூட்டிட்டு வரணும். அதனால இன்னைக்கு என்கிட்ட வண்டி இருந்ததுனால நானே கூட்டிட்டு வந்து இப்ப அக்கா வீட்டுல விட்டாச்சு. போட்டோ ஃப்ரேம்லாம் பாருங்க அழகா அக்கா வந்து செவுத்துல மாட்டி வச்சிருக்காங்க. அக்கா வீட்டுல மீன் தொட்டி வந்து வச்சிருக்காங்க. இந்த மீன் தொட்டி பாருங்க, இதுல வந்து நிறைய மீன் வந்து வச்சிருக்காங்க. கோயிக் கிராஃப்ட், டேங்க் கிளீனர் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நான் மீன்லாம் வளர்த்துருக்கேன். பட் என்னோட மீன் தொட்டிலாம் டேமேஜ் ஆகி சீடி போட்ட வீட்லயே கிடக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் மீனும் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பசங்களை அக்கா வீட்டுல விட்டுட்டு இப்போ நான் ரிட்டர்ன் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்க இருந்து நான் கத்தாழைக்கு போயிட்டு தன்ஷியை கூட்டிட்டு நான் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போகணும். அம்மா வீட்ல இருந்து அக்கா வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆயிடுச்சு. கத்தாழையிலேருந்து விருதாச்சலம் வரதுக்கு 1/2 அன் அவர் தான். சீக்கிரமா கூட்டிட்டு வந்து அக்கா பசங்களை விட்டுட்டு 1/2 அன் அவர்ல ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்கு வந்தாச்சு. வந்தது அம்மா வீட்டில் இல்லை, வயலுக்கு வந்துட்டாங்க. அம்மாவை கூட்டிட்டு போறதுக்காக இப்போ வயலுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா இப்போ அம்மா வந்து பால் கறந்து கொடுக்கணும். பால் எடுத்துட்டு போகணும் வீட்டுக்கு ரிட்டர்னு. பாருங்க உளுத்தஞ்செடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட்டு கிட்டத்தட்ட அறுத்து வச்சிருக்காங்க. அங்கிருந்து கையில அறுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பா இருக்கும்போது அப்பா வந்து கூட்டிட்டு போவாரு அம்மாவை. அதுவும் இல்லாம அந்த உளுத்தஞ்செடியை வந்து அப்பா வண்டியில தான் வச்சு எடுத்துட்டு போவாரு. இப்போ நான் இருக்கிறதுனால இப்போ நான் வந்திருக்கேன். பாருங்க எத்தனை கட்டு அறுத்து வச்சிருக்காங்கன்னு. இது வந்து உளுத்தஞ்செடி எல்லாமே பட்டு போயிடுச்சு. ஆல்ரெடி நான் போன விளாக்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாமே ஒரு ஒரு வரப்பா வந்து உளுத்தஞ்செடி அறுக்கிற சீசன் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தை மாசம் கடைசியில பாத்தீங்கன்னா அறுவடை பண்ற டைம் வந்து நெல்லுலாம் அறுவடை பண்ணிடுவோம். இப்போ அறுத்துட்டு வந்து வச்ச உளுத்தஞ்செடி எல்லாம் ஒரே கட்டா இப்போ அம்மா வந்து கட்ட போறாங்க. கொஞ்சம் செடியை வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டாங்க. ஸ்கூட்டிக்கும் ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் செடியை நல்லா கீழே வச்சு அழுத்தி வச்சுட்டாங்க. இப்போ இந்த கொஞ்சம் செடியை எடுத்து ஒரே கட்டா கட்டி என் முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு அம்மாவும் பின்னாடி உட்காந்துக்க போறாங்க. நம்ம வயல் பாருங்க ஃபுல்லா தீப்புட்டி நெல்லு தான் பழுத்துருச்சு பாருங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து தீப்புட்டி நெல் எல்லாமே அறுவடை பண்ணிடுவோம். இப்போ ஒரே கட்டா உளுத்தஞ்செடியை வந்து அம்மா கயிறு போட்டு சூப்பரா கட்டிட்டாங்க. இதை எடுத்துட்டு போய் போட்டு நாளைக்கு வந்து காய தனியா நெத்து தனியா பிரிச்சு ஆஞ்சிருவாங்க. தனித்தனியா காய வச்சு கழிக்குச்சியால அடிச்சு உளுந்து தனியா எடுத்துருவாங்க. ஆல்ரெடி நான் போன விழாக்ல சொல்லியிருந்தேன். வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய உளுத்த நெத்து தான் இருக்கும். ஆல்ரெடி விழாக்ல பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு கட்டு அம்மா தலையில தூக்கி விட்டுட்டேன். வண்டியை திருப்புனதும் என் முதுகுக்கு பின்னாடி வச்சிருவாங்க. வச்சுட்டு அம்மாவும் உட்காந்துப்பாங்க. நான் வீட்டுக்கு பார்த்து சேஃபா கூட்டிட்டு போகணும் அம்மாவை. எப்பவுமே இங்க இருக்கும்போது பில்லா இருந்தாலும் சரி, உளுத்தஞ்செடியா இருந்தாலும் சரி, அம்மாவை கூட்டிட்டு போறது நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் வந்து தான் போவேன். இப்போ வீட்டுக்கும் சேஃபா வந்தாச்சு. இதெல்லாம் அப்பா வந்து இந்த ஒர்க்கை பார்த்துப்பாரு. இன்னைக்கு நான் இருக்கிறதுனால நான் வயலுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாருங்க ஒரு கட்டு உளுத்தஞ்செடி வந்து எடுத்துட்டு வந்து இப்போ போட்டாச்சு. அடுத்த போர்ட்டிகோல பாருங்க எவ்வளோ உளுத்தஞ்செடி இருக்குன்னு. உளுத்தஞ்செடி மட்டும் இல்ல, ஆஞ்சது காய் தனியாவும் இருக்கு, நெத்து தனியாவும் இருக்கு. அவங்க வெய்ய அடிக்கிற டைம்ல காய வச்சு தனித்தனியா பிரிச்சுடுவாங்க. இப்போ அந்த கட்டையும் தூக்கி இங்க வச்சிருவாங்க. இப்போ இதுக்கப்புறம் அம்மா போயிட்டு பால் கறக்க போறாங்க. நம்ம வீட்டுல எவ்வளவு ஆடு மாடு இருக்குன்னு இப்ப பாக்கலாம் வாங்க. உளுத்தஞ்செடி ஆல்ரெடி அறுத்துட்டு வந்து ஆஞ்சி வேஸ்டா போறதை இப்படியே ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போட்டுருவாங்க. அவங்க சாப்பிட்டுருவாங்க. பாருங்க 3 ஆடு இருக்கு நம்ம கிட்ட. ஒரு ஆடு வந்து இப்ப குட்டி போட்டிருக்கு. அங்காண்ட இருக்கு பாருங்க ஒரு சின்ன குட்டி போட்டிருக்கு. பாக்குறதுக்கே கியூட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டிக்கு இப்போ வரும்போது அம்மா பில்லு அறுத்துட்டு வந்திருப்பாங்க போல. ஆடும் பில்லு சாப்பிடுது, கண்ணுக்குட்டியும் பில்லு சாப்பிடுது. மாடு வந்து நேரத்திலே வந்துருச்சு மேய்ஞ்சிட்டு. மாடையும் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டாச்சு. இப்போ அம்மா வந்து பால் கறந்து எனக்கு கொடுத்து விடுவாங்க சிதம்பரம் எடுத்துட்டு போறதுக்காக. அடுத்து ஒரு மாடு ஒன்று இருந்துச்சு. அந்த மாடை வந்து 13,000க்கு வித்துட்டாங்க. அந்த காசுக்கு தான் 1 கிராம் அம்மாவுக்கு வந்து வில்லையா எடுத்து கொடுத்துருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து போய் காயின் எடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மாடை வித்து தான் அந்த 13,000க்கு 1 கிராம் காயின் வந்து அம்மா எடுத்தாங்க. இப்போ இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். சொட்ரு போட்டாச்சு, கேப்பும் போட்டாச்சு. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா பனிக்காலம். அதனால வண்டி ஓட்டும் போது பயங்கரமாக குளிருது. இப்போ 3 கட்டப்பை எடுத்தாச்சு. தன்சி சாப்பிட்டுட்டு இருக்கா. சிக்கன் குழம்பு ஆல்ரெடி அம்மா மதியம் வச்சிருந்தாங்க. அந்த சிக்கன் குழம்பு போட்டு இப்போ பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ பாருங்க 3 பாட்டில்ல வந்து பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்ல வந்து அம்மா சாம்பார் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பசங்க பொங்கல் அன்னைக்கு விளையாண்டு பரிசுலாம் வாங்கியிருந்தாங்க. தர்ஷனும் தன்சியும் அவங்களுடைய சில்வர் பாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டப்பையில் எடுத்து வச்சாச்சு. இப்போ டிக்கில எதெல்லாம் வைக்க முடியுமோ வண்டி டிக்கில பாதி பொருளை வச்சுட்டேன். சைடில் கட்டப்பையில் வச்சு மாட்டி விட்டுட்டேன். தர்ஷன் அவங்க அப்பா கூடயே போயிட்டான். நானும் தன்ஷியும் மட்டும்தான் இப்போ போகணும். தன்ஷியும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டா. பை எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. பொங்கலுக்கு வந்து 3 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் நாங்கள் சிதம்பரம் கிளம்பிட்டோம். தன்ஷிக்கும் ஒரு சொட்டர் போட்டு விட்டாச்சு. ஈவினிங் இப்போ ஒரு 6:30 மணி போல தான் இங்கேருந்து கிளம்புறோம். சிதம்பரம் போகிறதுக்கு கண்டிப்பாக 7:30 மணி ஆகிடும். இப்போ அம்மாவுக்கும்
மாமாவுக்கு, அத்தைக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. பொங்கல்ல இருந்து அம்மா வீட்ல வந்து என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னு ஆல்ரெடி ஒன் பை ஒன்னா விளாக் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. வீடியோஸ்லாம் ஏன் லேட்டா போஸ்ட் பண்றேன்னா, என்னோட வீட்ல தான் ஒய்ஃபை இருக்கு. கிராமத்துல கிடையாது. நெட்வொர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீட்ல மட்டும் தான் நான் வந்து ஒய்ஃபை எடுத்திருக்கேன். இங்க தான் நெட்வொர்க் இருக்கு. இங்க வந்து தான் என்னால எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எல்லா வீடியோஸும் லேட்டா போட்டிருந்தேன். ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு. நல்லபடியா இந்த வருஷம் பொங்கல் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றேங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.